ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி தேங்காய் கொண்டு ஸ்மோக் மவுண்டன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கட்டிங் மிஷின் வச்சு நம்ம சைடை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணியும் தேங்காயும் இலக்கி எடுத்துக்கலாம். தண்ணியும் தேங்காயும் மாற்றியாச்சு. இனி அதில் மேலே ஒரு சின்ன ட்ரில் மிஷின் போட்டு ஒரு ஹோல் பண்ணிக்கலாம். இது புகை வாரதுக்கு. இனி அதை நம்ம ஷைன் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நல்லா பாலிஷ் பண்ணியாச்சு. இனி இதுக்கு பேலன்ஸ் இருக்கிறத தாழ வச்சு ஸ்டாண்டு மாதிரி ஒட்டிக்கலாம். இது ஃபெவிக்விக் பஸ் எடுத்து ஒட்டிக்கலாம். அதுக்கு கூட பொடியும் தேய்ச்சி விட்டுக்கலாம். ஓகே, நல்லா ஒட்டியாச்சு. கொஞ்சம் எம்சண்டை அந்த ஹோலில் வைக்கலாம். ஏன்னா அது அந்த புகை கொடுக்கும்போது தீ பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, தீ பிடிச்சி எரியாமல் இருக்கிறதுக்கு தான் எம்சண்ட் ஒட்டி வச்சுருக்கு. இனி உங்களுக்கு பிடிச்சா சாமி படத்தை வச்சுட்டு சாம்பிராணியும் கொளுத்தி வச்சா ஸ்மோக் மவுண்டன் ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இனி இதே டபுள் லேயர்லேயும் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு தேங்காய் இதை மாதிரி எடுத்து அதையும் ட்ரில் பண்ணி கட் பண்ணி எடுத்து தேங்காய் தண்ணி எல்லாம் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, அதையும் மேலே ட்ரில் போட்டு ஹோல் பண்ணி வச்சுருக்கலாம். அதே மாதிரி 2 எண்ணம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி மேல் பக்கம் கட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா ஸ்டாண்டுக்காக. கட் பண்ணியாச்சு. இனி அதை பாலிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இனி இப்படியே வச்சுட்டு பாலிஷ் பண்ணிவிட்டு இதை ஃபெவிக்விக் கம்மு வச்சு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் பொடி போடுங்க. தேங்காய் பொடி தான், இந்த தேங்காய் நார் பொடி போட்டுட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். அடுத்து மீண்டும் நம்ம பழையது மாதிரி கொஞ்சம் எம்சண்ட் எடுத்து குழச்சி அது தீ பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, தீ பிடிச்சி எரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஹோலில் வச்சுட்டு ஒரு சாம்பிராணி எடுத்து வச்சுக்கலாம். வச்சாச்சு. இனி அந்த புகை இது தாளோட்டு வரும். அதுக்காக நம்ம கொஞ்சம் தேங்காய் ஓடை ஷேப் பண்ணி எடுத்துட்டு அதையும் இதை மாதிரி ஒட்டிக்கலாம். இது அருவி மாதிரி கொட்டும். புகை அப்படியே தண்ணி மாதிரி வரது மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு ஸ்டாண்டையும் ஒட்டி வைக்கலாம். ஓகே, எல்லாம் பண்ணியாச்சு. நமக்கு பிடிச்ச சாமி படத்தை வச்சு சாம்பிராணியும் கொளுத்தி வச்சா பாருங்கள் எப்படி அருவியிலிருந்து தண்ணி வாரது மாதிரியே செட் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.